ஹலோ கைஸ், நான் தான் அவங்க சஞ்சய் கேமிங். நீ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரேங்க் புஷ்அப் போயிருந்தோம். நம்ம சேனலில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பெல்லைக்கு ஆனில் போட்டுருக்காங்க. வாங்க நம்ம கேம்குள்ளே போகலாம். இல்லை சிறப்பான தரமான சம்பவங்கள் இல்லை இந்த மேட்ச்சில் நடந்திருக்கு. இப்போ நம்ம எங்கே இறங்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பீக்கில் இறங்க போகிறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். சரி வாங்க நம்ம பீக்கில் இறங்கிடலாம். இப்போ நம்ம இறங்கியாச்சு. நம்ம எத்தனை பேர் இருக்காங்க இறங்குறாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் பீக்கில் நிறைய பேர் இறங்குவாங்க. நம்ம ஏன் இந்த கண்டென்ட் போட்டுருக்கோம், நம்ம ஃப்ரெண்டுக்காக தான் போட்டுருக்கோம், ரேங்க் புஷ்அப்புக்காக தான் போட்டிருக்கோம். உனக்கு பாருங்கள் எத்தனை பேர் எனக்கு கேமராவில் பாருங்கள் எத்தனை பேர் இறங்குறாங்க. சரி நம்ம இறங்கணும் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். சரி நம்ம கீழே இறங்கிடலாம். பேராஷூட் வேறு ஆனே மாற்றி ஒரு நேரம் கழிச்சு ஆனாவது பாருங்கள். சரி நம்ம இறங்கணுன்னே என்ன கண்ணு ஃபேமஸ் தான் கட்சிருக்குங்க கைஸ். சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். யூஎம்பி கட்சிருக்கு கைஸ், சூப்பர் கைஸ். சரி வாங்க எத்தனை பேர் வாங்க பார்க்கலாம், எத்தனை கீழ் நம்ம அடிக்கிறோன்னு பார்க்கலாம். சரி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட எனிமி இருக்கானுங்க போல். சரி வாங்க நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட போகலாம். சரி நம்ம ஃபஸ்ட்டு எல்லா லூட்டை எடுத்துப்போம். ஏன் இன்ஃபோ எடுத்துப்போம் கையில். ஃபேமஸ் இருந்தால் வேலைக்கு ஆகாதே. சரி வாங்க போகலாம், அவன்கிட்ட போகலாம். அவன் கத்தினே இருக்கிறான் கைஸ். சரி வாங்க அவங்க எனிமி இருக்கானா பார்க்கலாம். ஆமாம் கைஸ், இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க. இப்போ 2 பேர் அங்கே அச்சுன்னு இருக்கானுங்க 2 பேர். சரி நம்ம போயிட்டு ஒருத்தனை ஹெட் அச்சு முடிச்சிடுவோம். 2 பேர் அவனுக்கு கில் எடுத்துருவோம். சரி கில் எடுத்துட்டு நம்ம லூட் வச்சுருவோம். ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட லூட்டே கம்மியாகுது, மெடிக்கிட்டும் கம்மியாகுது கைஸ். சரி நம்ம எடுத்துக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம ஃப்ரெண்டுகிட்ட திரும்பி போகலாம். வேறு கத்தினே நம்ம இன்னும் பைஸ் ஒன்று எடுத்துக்கலாம். பைஸ் ஒன்று தான் இப்போலாம் பைஸ் ஒன்றும் நல்லா இருக்குது. யூஎம்பி MP40 இப்போலாம் பைஸ் ஒன்று தான் சூப்பராக நிறைய பேர் எடுத்துடலாங்க. நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க பைஸ் ஒன். சரி வாங்க இப்போ நம்ம ஃப்ரெண்டு நாக் பண்ணிட்டாங்க. நம்ம போய் அச்சிடுவோம். ஐயோ ஸ்கோப்பர் வந்துச்சு. போடுற ஐயோ அழுத்தி பூட்டி தான் நம்மளாம் அழுத்தி பூட்டி போய் ஆடி தான். சரி நம்ம ஃப்ரெண்டை போய் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டு கத்தினகிற நம்ம போய் ரிவ்யூ பண்ணிட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு ஓடுறா கைப்புள்ள போய் ரிவ்யூ பண்ணுறா. சூப்பர் ரிவ்யூ பண்ணிட்டேன். சரி நம்ம வாங்க அங்கேயும் எனிமி இருக்கான். சரி வாங்க நம்ம போயிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட போகலாம். சரி ஃபஸ்ட்டு நம்ம லூட் டெஸ்ட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்மகிட்ட லூட் இல்லாமல் கன்று பிளடி கில்டு காலி ஆயிடுச்சுன்னா நம்மளை டப்புக்குன்னு போட்டுருவான். நம்ம ஒருத்தர் நச்சோம்ல. சரி அவன்கிட்ட போய் நம்ம லூட் அடிக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டே ரிவ்யூ பண்ணனால அவன்கிட்ட லூட் அடிக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல் மெடிக்கிட்டு SMGMO மெடிக்கிட்டு எடுத்துப்போம். 5 மெடிக்கிட்டு ஃபஸ்ட்டு. இப்போ வாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு லூட் அடிப்போம். அது இங்கே இருக்குதா. சரி லூட் பாக்ஸ்லப்பா எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லாக அடிச்சு வச்சுக்கிறானுங்கப்பா. இப்போ லூட்டே அடிக்கல. நம்ம அங்கே எனிமின்னா அடிக்க போயிட்டோம் இல்லை. சரி நம்ம இப்போ எல்லாத்துலையும் பார்ப்போம். லூட்டுக்குதா எங்கேயுமே ஒரு லூட் இல்லை. எல்லாத்தையும் கிளியராக அடிச்சு வச்சுக்கிறானோ. வேறு ட்ரகான் இருக்குது. அப்புறம் ட்ரகான் எடுத்துக்கலாம். சரி அதனால நம்ம அழுத்தி போய் அடி தான். ஆனால் நம்ம பைக் பண்ணி வச்சாடுவோம். சரி நம்ம வெளியே போய் பார்க்கலாம் ஏதாவது லூட் இருக்கான்னு. வெளில போய் பார்க்கலாம். இங்கே நான் விட்ட 894 இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு 500 டோக்கன் இருக்குது. நம்ம அந்த 500 டோக்கன் எடுத்துகிட்டு நம்ம எக்ஸாமேட் எடுக்கலாம்னு நினச்சேன். சரி வாண்ணா நம்ம தேர்டில் M4A1 பண்ணிடுவோம். அதனால் M4 சொல்லலாம். நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப தூரம் நம்ம தள்ளி இருக்கார். 71 மீட்டர் அந்த பக்கம் இருக்கார். சரி இந்த சேர் மேலே கஞ்சி போவோம். உட்கார கைப்பில் இப்படி ராஜா பகூத் மாதிரி இருக்கா. சரி வாங்க நம்ம போவோம். அப்புறம் நம்மளை மண்டையில் வச்சு காலி பண்ணிட்டு போயிடுவானுங்க. சரி இப்போ நம்ம திரும்பியும் 3rd லெவல் பேகு நம்மளுக்கு இருக்கே. அதை நான் எக்யூப் பண்ணாமல் இருக்கேன். அந்த ஷோ இன் லாபியில் அது கீழே ஒரு செட்டிங்ஸ் பண்ணி காமிக்கும். அதில் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அடுத்த மேட்ச் ஆன் பண்ணி வச்சுப்போம். அது இல்லாதனாலே கொஞ்சம் ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருக்குது. சரி நம்ம ஃபஸ்ட்டு டோக்கன் எடுத்துப்போம். சரி நம்ம டோக்கன் எடுத்துகிட்டு போவோம். நான் வேறு சுற்றின்னு இருக்கிறேன் திரும்பியும். நம்ம ஃபஸ்ட்டு மெடிக்கிட்ட 11 மெடி வச்சுக்கிறேன். 2 மெடி தூக்கி போட்டு சரி நம்ம திரும்பி போகலாம். ARM வச்சுக்கிறேன் அதிகமாக. சரி வாங்க 237 ARM வச்சுக்கிறேன். நம்மகிட்ட SMGMO தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி நம்ம சுற்றி நம்ம பாருங்க நான் தேடின லூட் பாக்ஸை திரும்பி தேடினுக்கிறேன். சரி இப்போ நம்ம சுற்றின்னு போயிட்டு அங்கே தான் இருக்கா பார்ப்போம் அந்த இடத்துல. சரி வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு திபுன்னு ஓடணும். இது வேறு பொறுமையாக ஓடுறான். ஸ்கேர் இங்கே இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோக்கன் எடுத்துப்பாங்க போயிட்டு. டோக்கன் எடுத்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே போயிடலாம். நம்ம ஃப்ரெண்டு வேறு கூப்பிட்றாரு இங்கே வா ஒன்று காமிக்கிறேன்னு. சரி இப்போ நம்ம என்னான்னு போய் பார்க்கலாம். ஓடுறா கைப்புள்ள ஃபாஸ்ட்டாக ஓடுறா டேய். சரி நம்ம போயாச்சு. இந்த ட்ரிக்கா இது எல்லாருக்குமே தெரியும். மேலே ஏறி ஒன்று நம்ம காரு ஜீப் இருந்தால் போயிடலாம். அதுமாதிரி அது இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த 2 க்ளோவால் போட்டு மேலே சில லூட்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சோஃபா மாதிரி இருக்குல்ல அது மேலே கூட போய் உட்காரலாம். சரி அதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. இப்போ நம்ம திரும்ப கீழே இறங்கிடலாம். இங்கே வேறு எனிமி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாக் ஸ்டெப்லாம் கேட்குது. நம்ம வெளியில் போய் எதுக்கோ செக் பண்ணிக்கலாம். அப்புறம் பின்னாடி அழுத்தி பிடிப்பானுங்க பயங்கரமாக. சில பேர் ஒன் டேப் ஆடுறானோ, சில பேர் அழுத்தியும் பயங்கரமாக பிடிக்கிறானோ.
நம்ம அழுத்தி பிடி அடிப்போம், ஒன் டேப்பாக ஆடுவோம். நீங்கள் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்கிறீங்க கைஸ். சரி வாங்க நம்ம பீக்கை விட்டு போகலாம். ஃபஸ்ட்டு கிட்டே ஏதாவது தேவையில்லாதது இருக்குதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் போய் லூட் வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளே நான் கொஞ்சம் தான் லூட் வச்சுக்கிறேன், அதுக்குள்ளே பேக் ஃபுல் ஆகிடுச்சு கைஸ். இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு மெடிக்கெட் ஒன்று 2 கம்மி பண்ணிடலாம். ஏன்னா நான் வேறு அதிகமான மெடிக்கெட் வச்சுக்கிறேன். சரி எதுக்கும் மெடிக்கெட் வச்சுக்கிறது ஒரு நல்லது தான். சரி வாங்க நம்ம ஜிப்லைன் போச்சு நம்ம போயிடலாம். அங்கேயும் எனிமி இருந்தால் இருப்பானுங்க. ஆனால் இப்போலாம் நிறைய பேர் பொச்சினாக்கில் இறங்குதில்லை. ஒன்றும் ஃபேக்ட்ரியில் இறங்குறாங்க, இல்லை பீமா ட்ரிப்பில் இறங்குறாங்க. சரி இப்போ நம்ம போய் பார்க்கலாம் இங்கே எனிமி இருக்காங்களான்னு. ஃபஸ்ட்டு இங்கேயும் நிறைய லூட்லாம் இருக்கும். நம்ம இங்கே லூட் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. சரி வாங்க இப்போ நம்ம ஒரு வீடாக போய் தேடி பார்க்கலாம். சரி இந்த வீட்டில் என்ன இருக்குது? இங்கே எதுவுமே இல்லை. சரி வாங்க அப்படியே போவோம். அவன் வேறு நம்ம ஃப்ரெண்டு வேறு இப்போ தான் அங்கேருந்து ஜிப்லின் பிடிச்சி வராரு. அவர் வர்றதுக்கே நம்ம எல்லாம் லூட் வச்சுட்டு நைஸாக ஓடிடலாம் எங்கேயாவது. அவரே கத்தினே இருக்கிறாரு. என் ஃப்ரெண்டு திட்டினே இருக்கிறாரு, நீ மட்டும் கில் அடிக்கடா, நானே உன்னை ரேங்க் புஷ் கூட தான் வந்தேன், ஆனால் நீயே கில்லை திரும்ப நான் என்னடா பண்ணுறேன், நானும் 0 கில்ல தான்டா இருக்கேன். சரி நான் அவன்கிட்ட வரேன்னு வராது இப்போ தான். சரி அட்லீஸ்ட் ஒரு ஓஸ்டி கில்லாவது கொடுறான்ற நம்ம ஃப்ரெண்டே. சரி நம்ம பார்ப்போம், ஏதாவது கில் வச்சா அவர் கொடுப்போம். இந்த மேட்ச் பூய் அடிப்போமா அடிக்க மாட்டோமா பாருங்கள். இந்த கண்டென்ட் இவர் சொன்னதான். சரி ஒரு வாங்கடா என் கூட கண்டென்ட் போடுறதுனால தான் நம்ம இந்த கண்டென்ட் போட்டுறோம். மறக்காம நம்ம சேனல் நிறைய சப்போர்ட்டிங் போகுது, ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போனால் நல்லாயிருக்கும். தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் பண்ணுறேங்க. இது மட்டும் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். உங்கள் விருப்பம் தான் நீங்கள் லைக் போடுறீங்களோ. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் போடுங்க, இல்லைன்னா போட வேணாம். அப்புறம் நம்ம சேனல் ஆரம்பித்து 5 days தான் ஆகுது. நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சேனலில் இருக்க வீடியோலாம் பாருங்கள். அதேமாதிரி நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ரொம்ப நன்றி, ரொம்ப லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. சரி வாங்க நம்ம ஃபேக்ட்ரி என்ன வேணால் இருக்கா பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்டரை கூப்பிட்டே வராங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? போகலாமா? ஃபேக்ட்ரி வேறு எனிமி இருக்கானுங்க. சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு அந்த போய் லூட் எடுத்துடலாம். சரி நம்ம லூட் எடுத்து அதுக்கப்புறம் அங்கே எனிமையை போயிட்டு அடிச்சுட்டு அவன்கிட்ட லூட் பிடிக்கலாம். சரி வாங்க நம்மகிட்ட க்ரோஸாக வச்சுருப்பா வேறு லெவலு. இந்த மேட்ச் கண்டிப்பாக போயாதான். வாங்க போயான்னு சொல்ல முடியாதே, பார்ப்போம். அங்கே கார் அவங்க இங்கே செம்மையான சண்டை போயிட்டு போல். இத்தனை லூட் பாக்ஸ் இருக்குது பாரு. நம்ம போயிட்டு அந்த ஜீப் எடுத்துக்கின மேலே போவோம். எவனா எனிமி இருக்கானா பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்டு வேறு வாடான்னு கத்தினுக்கிறேன். அப்புறம் ரன்னிங்லேயே எடுத்தார், திரும்ப இறங்குறாரு. அவர் நம்மளை மதிக்க மாட்டார் சுத்தமாக. சரி வாங்க நம்ம போவோம். அவர் பின்னாடியே வரட்டும், லூட் வச்சுன்னுக்கிறாரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுமோ இல்லையோ அந்த செட்டிங்ஸில் போயிட்டு அந்த பட்டனை மாற்றி வைக்கணும் கைஸ். நம்ம இறங்கணும் போதே அதே பட்டி ஏறிடுறேன். சரி வாங்க நம்ம திரும்ப பீக்கே போகலாம். நான் ரொம்ப மொக்க போகிறேன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், தட்டி விடுங்க அதெல்லாம். சரி நம்ம ஃப்ரெண்டு காரில் வராருன்னு நினைக்கிறேன். ஆமாம் காரில் தான் வராரு. ஆமாம் சரி வாங்க நம்ம பீக்லேயே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம போயிட்டு ஒருத்தனே மண்டையை கீக்க வேண்டியது தான். மண்டையை கீக்க மட்டும் சொல்ல மாட்டேன், அழுத்தி புடியாக அடிக்க வேண்டியது தான். சரி வாங்க போகலாம் நம்ம. ஆஹா சொன்னா சொல்லி கூட வாய முடியல. அங்கே அதுக்குள்ளே மேலேருந்து ஒருத்தர் அடிக்கிறான். சரி வாங்க அவன் நிறைய பேர் அச்சிக்கிறானுங்க. அந்த மாதிரி அச்சிரேக்கும் போது தான் நம்ம ஏறி போய்ட்டு ஓசியில் எடுத்துடணும் டப்பால்னே. ஆஹா அங்கே அவனுக்கு எவ்வளோ டேமேஜ் பாருங்கள். சரி அவன் டப்பால் குளால் போட்டான். சரி நாங்கள் அவன் போய்ட்டு நாக் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்டு நம்ம பின்னாடி பேக்கப் கொடுக்குறாரு. அந்த சைடு போகிறேன்டா வாடான்னு. சரி வாங்க நம்ம ஃப்ரெண்டா நம்மளை எங்கேருந்து அடிக்கிறானே தெரில, டப்பால் அடிக்கிறான்ப்பா. சரி நான் பார்த்துட்டேங்க. மேலே கல் மேலே க்ளோவல் போட்டு நின்றுக்கிறான். அவன் தான் அப்போலேருந்து அங்கே என்ன கல் அடிக்கிறான்னு தெரில, பயங்கரமாக டேமேஜ் வச்சுது. சரி நம்ம ஃப்ரெண்டு அவனை போயிட்டு அடிக்கிறனாரு. சாண்டினோ கேரக்டர் விட்டார். சரி நம்ம அதுக்குள்ளே அவர் அடிக்கிறதுக்குள்ளே நம்ம இங்கே கல் மேலே ஃபஸ்ட்டு அடிச்சிடலாம். அவன் தான் நம்ம பேக்லேருந்து ரொம்ப டேமேஜ் கொடுக்குறான். இந்த சாண்டினோ கேரக்டர் போகலையா? நம்ம ஃப்ரெண்டு வேறு அதிகமாக வீக் பண்ணிட்டாங்க. சரி வாங்க நம்ம கிட்டே போகலாம். ஐயோ நம்ம ஃப்ரெண்டு நாக் பண்ணிட்டான். அவ்வளோதான், கிட்ட போ அழுத்தி பூட்டி தான் நம்மளாம். என்ன இவன் வேறு நம்மளுக்கு டகால்ட்டி காமிக்கிறாங்க. அவ்வளோதான் போடு. அவ்வளோதான் சோனியா கேரக்டர். இப்போ கண்டுபிடிச்ச கேரக்டர் தான் சோனியா கேரக்டர் தான் நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டை போய் ரிவ்யூ பண்ணி விட்டு அதுக்கப்புறம் என்ன ஆனல பார்த்துப்போம். நம்ம அவன்கிட்ட போய் ஃபஸ்ட்டு நம்ம லூட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு லூட் அடிக்க போனார். ஏன்னா அவன்கிட்ட மெடிக்கெட் காலி ஆயிடுச்சு. நம்ம லூட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கல் மேலே இருந்தவனா அடிக்கலை. அதுக்குள்ளே தான் அவன் நம்ம ட்ராகன் எடுத்துப்போம். ட்ராகன் ஊற்று எல்லாருமே பொழப்போம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த கல் மேலே ஒரு பேர் தேடுறேன். அவன் தான் எனக்கு அவ்வளோ டேமேஜ் கொடுத்தான். அவனை ஃபஸ்ட்டு நான் போட்டுறேன். அதுக்கப்புறம் தான் நான் எல்லாருமே போடணும். சரி வாங்க நம்ம போகலாம். அந்த கல் மேலே இருப்போனா இல்லையான்னு தெரில. சரி வாங்க போய் பார்க்கலாம். இருந்தானா
அவன் இருந்தாலும் நம்ம லக்கு, இல்லைன்னா அவன் லக்கு. அவன் இல்லைப்பா, அவன் லக்கு தான். நம்ம தேடுவோம், அவனை மட்டும் விடவே கூடாது கைஸ். அவனை நம்ம அப்படியே அவனுக்கு எட்டு தான் வைக்கணும். அவனுக்கு நம்மளுக்கு பல்ல வேலைன்னா அஸ்தானம் என்ன பண்ணுறது? சரி நம்ம தேடணும், அவன் வலை விரித்து நம்ம தேடணும். சரி வாங்க நம்ம போகலாம். எங்கேயாவது நம்ம ஃபஸ்ட்டு வச்சு லூட்டி வந்தானே. ஆஹா இவனே தான் இங்கே தான். இன்னும் இந்த இடத்துல நான் வந்து போயிடுறேன் பாருங்க. நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு. அங்கே வந்து எக்ஸலேட்டர் போட்டு வச்சுக்கிறேன், வா ப்ரோ போகலான்னாரு. சரி வாங்க நம்ம ஃபஸ்ட் ஆர் போட்டோம். என்ன ப்ரோ இதுவா? ஓ இவருக்கு நெட் இஷ்யூவா? சரி நம்ம வாங்க ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு அங்கே எதாவது லூட்டு தான் பார்க்கலாம். சரி அதுக்கப்புறம் லூட் பாக்ஸில் எதாவது இருக்கா பார்க்கலாம் வாங்க. அங்கேயும் எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறது? நம்ம ஃப்ரெண்டு இன்னும் வந்துட்டாரா வரலையா கூட தெரில. சரி வாங்க நம்ம மேலே நின்று எவனா வரானா பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்டு அந்த மூலையில் நிற்கிறாரு, நம்ம இந்த மூலையில் நின்று வரோம். எவனா வரானா பார்க்குறேன். அதுக்கு தான் என்ன அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறேன் தானே பார்க்குறீங்க? சும்மா தான். சரி வாங்க நம்ம உட்காந்து நம்ம பொறுமையாக தேடுவோம். ஏன்னா டொப்புன்னு வச்சிட்டாங்கன்னா தான் பயமாகுது. சரி நம்ம அந்த சைடாக போயிடலாம். கொஞ்ச நாள் நம்ம கீழே நிற்போம். நம்மளுக்கு வேறு ஃபோன் வந்துன்னு இருக்குது, அதனால் கொஞ்சம் அப்படி தான் நின்றுவேன். சரி வாங்க நம்ம போகலாம். திரும்ப அந்த மேலே ஏறி அப்புறம் அந்த சைடு சுற்றின்னு போயிடலாம். அந்த சைடு சுற்றின்னு போயிடலாம். அங்கே ஏன்னா அதான் பாருண்ணா, அது நான் அப்படியே சுற்றின்னு போயிடலாம். நான் பாருங்கள். சரி இருங்க, இங்கேருந்து எதனா வரேன் நான் பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் டப்புக்குன்னு போடணும். எங்கடா இவன் ஒருத்தன் கூட காணும். நம்ம ஜிப்லின்னு வச்சுருந்தான், ஏன்னா வந்துட்டு நம்மள மேலே ஏறி அழுத்தி பிடிச்ச போகிறான்னு தான் பயமாக இருக்குது. இங்கே வாக் ஸ்டெப் காமிச்சினே இருக்குது கைஸ். என் ஃப்ரெண்டு வேறு சொல்கிறாங்க, பாரு அவன்கிட்ட வாக் ஸ்டெப் காமிக்குது பாருங்கள். இப்போ கூட போய் நெட்டு பாருங்கள், ட்ரிபிளின் போயிட்டு வருது. கொஞ்சம் போச்சு. வாங்க இங்கே தான் எங்கே வாக் ஸ்டெப் மட்டும் காமிக்குது, அது நான் பார்த்துன்னு இருக்கேன். இந்த மரத்து மேலே ஏற முடியுமா டவுட்டாக இருக்குது. ஏற முடியும்னா நம்ம கமெண்டில் சொல்லுங்கள், ஏற முடியாதான்னு. அங்கே ஒருத்தர் ஓடுறான், அவ்வளோதான் டீம் வைப் போட்டு. அவன் ஃப்ரெண்டை ரிவ்யூ பண்ண போயிருந்தான் போல டீம்மேட்டை. சரி வாங்க நம்ம அவன் தான் இங்கேருந்து ஓடினாங்க அங்கே. அதான் அப்போலேருந்து வாக் ஸ்டெப் கம்மிக்கிறான். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன்ப்பா, ஒருத்தன் கூட கண்ண தெரிஞ்சுட்டு. இருங்க நம்ம ஃப்ரெண்டு ஏதோ கொடுத்தாரு, கீழே தூக்கி போடாரு, நம்மகிட்ட மாட்டிக்கிச்சு. நம்ம போயிட்டு என்ன அதுன்னு பார்ப்போம். அங்கே இனிமே இருக்கான்னு நினைக்கிறேன். இருங்க எங்கடா ஏதோ தோக்குறான். போடு பொஞ்சி நம்ம அவன் மேலே இன்னும் ஒரு பிளேட்டு போட்டுருந்தா அவன் காலி இருப்பான். சரி நான் கொஞ்சம் மிஸ்டேக்காக பேசினா மன்னிச்சிருங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பேசுகிறேன், இந்த மாதிரி வீடியோ கண்டென்ட்டாக போடுறேன். நான் வந்து ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பேன். சரி வாங்க அவன் அடிப்போம். ஆஹா செம்மடி. அவன் விட்டா பாருங்க ஷார்ட், அவன் அஸ்தான் பயங்கரமாக. அவன் கீக்கிறான்னு தெரிலப்பா, அவன் அத்தனை அடிக்கிறான், தப்பிச்சு போயிடுறான் அப்படியோ. சரி வாங்க ஜோனர் வந்துச்சு, நம்ம கீழே விழிச்சி நம்ம போயிட்டு மெடிக்கிட்ட போடணும். இல்லைன்னா நம்மள அவ்வளோதான், ஒரே அடியில் போட்டுருவானு. சூப்பர் மெடிக்கிட்ட சுற்றிக்கினேன். ஜோனர் வருதுப்பா, தேர்ட் லெவல் ஜோனா? ஆமாம் தேர்ட் லெவல் ஜோன் தான். சரி வாங்க நம்ம அவன் எங்கே இருக்கான், எங்கே நின்றுந்தான், எங்கே போனான்னு தெரில. நம்ம இங்கே நிறைய பேர் சுற்றிருந்தானுங்க. இந்த கல் மேலே ஏறணுன்னு மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் கைஸ். மாட்டினா. சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஏறி போயிட்டு போடு அவ்வளோ எட்டு மாட்டி சுற்றி போட்டுருந்தாங்க கைஸ். நம்மளுக்கு ப்ளூவால் நம்ம ஃபஸ்ட்டு ப்ளூவால் வச்சு அவனை போட்டுருவோம். நம்ம ஃப்ரெண்டு நல்ல வேலை ஏதோ பாம் மாதிரி வீசினார், அது பேர் என்னன்னு தெரில. மறக்காமல் தெரிஞ்சிருந்தா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். வாங்க அங்கே ஒருத்தன் ஓடுறான். போடு. நம்ம ஃப்ரெண்டு ஏதோ போட்டார் பர்பிள் கலரில், அது தொட்டோன்னே அவர் இங்கேருந்து வந்துட்டார். நம்மளும் அதே மாதிரி வந்துடலாம், திரும்ப கீழே குதிச்சிட்டேன். அதான் சொன்னார், எப்படி வந்துருக்க வேண்டியது தானே சொன்னார். சரி அவனை போட்டு இப்படி போடுறாள் தான். அவ்வளோதான் வேறு மாதிரி. ஃப்ரெண்டு டேமேஜ் கொடுத்தாரு. ஓசில் தரான்பா. நம்ம சூப்பர் மெடிக் திரும்ப சுற்றிக்கினேன் காய்ஸ். இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், மெடிக்கிட்ட சுற்றிக்கினேன். அவனை மட்டும் அடிச்சிட்டானா நம்ம பூயை அடிச்சிடலாம். சரி வாங்க நம்ம போவோம். எங்கே இருக்கிறானே தெரில, நான் அடிச்சிட்டான்ப்பா. மாட்டினானா? மாட்டினான். அவனுக்கு ஒரு 79 டேமேஜ். சரி வாங்க நம்ம ஏறுவோம். ஏறி போயிட்டு அடிச்சிட்டோன்னா நம்ம அவ்வளோதான், பூயா வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு ஓடிடலாம். சரி வாங்க அவனோட அந்த கிரனேட் மேலே ஒரு கன்று விட்டேன். நம்ம ஃப்ரெண்டு சரியான டேமேஜ் கொடுத்தாரு, ஆனால் மோஸ்ட்லி கிட்ட சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம தான் டேமேஜ் கொடுத்தா, நீங்களே வீடியோவில் பாருங்கள். யார் டேமேஜ் கொடுத்தா நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அவ்வளோதான் பூயா வாங்கியாச்சா? சரி வாங்க நம்ம எப்படியோ
இந்த கேமை ரேங்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம வெளில போயிட்டு நம்மளுக்கு சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம லாபிக்கு போயிடலாம். அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மறக்காமல் நம்ம இந்த ரேங்க்கை முடிச்சிட்டோம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுருங்க. அப்படி பெல் ஐக்கான ஆனில் போட்டுக்கோங்க. பாய் கைஸ்.